கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வார செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிற ஒரு சூழ்நிலையைத்தான் இங்கே காண்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே நாம் துக்கம் மேலிட்டு அழுகிற ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள் என்று சொல்லி. இப்பொழுது நம்ம துக்கப்படலாம், ஆனால் பின்பு கர்த்தர் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அழுகை எப்படி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே துக்கம் மேலிடுகிற பொழுது அது அழுகையாக வெளிப்பட்டு விடுகிறது. அன்னாள் பிள்ளை இல்லாத பொழுது அழுது ஜெபித்திருக்கிறாள். எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் பார்க்கிற பொழுது யூத ஜனங்களுக்கு இக்கட்டு வந்த பொழுது அவர்கள் உபவாசித்து அழுகையோடு புலம்பலோடும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். நினிவேயின் ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு அழுது உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. எசேக்கியா ராஜா தன் வாழ்நாள் முடிவடைந்து போகிறது என்று சொல்லி நினைத்து தேவ சமூகத்திலே அழுது விண்ணப்பிக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். இப்படி அநேகர் அழுது ஜெபித்திருக்கிறார்கள். தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது அவர் அழுது ஜெபித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். துயரப்படுகிறது நாளிலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பல விதங்களிலே அழுகையும் துக்கம் உண்டாகிறது தான். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அழுகையும் நகைப்பும் மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. துக்கம் மேலிட்டு அழுகிற பொழுது நாம் எதற்காக அழுகிறோம்? இவ்வுலகத்தின் காரியங்களுக்காக. அது கிடைக்கல, இது கிடைக்கல என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து நாம் அழுவோம் என்று சொன்னால் அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் தேவையற்ற காரியங்களுக்காக அழுது அழுது தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்பலுக்கேற்ற துக்கமானது அது அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மையும் சிட்சிக்கிறார் பல விதங்களிலே. அப்பொழுது நாம் உணர்ந்து நாம் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் நம்மை ஆளுகை செய்கிற பொழுது, அதுக்காக நாம் அழுது ஜெபிக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையில பாவம் செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. ஆவிக்குரிய தொய்வு வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் தேவ சமூகத்திலே நாமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, அழுது ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல விதங்களிலே நிந்தனைகளை அனுபவிக்கிறோம், போராட்டங்களை அனுபவிக்கிறோம், மற்றவர்கள் மூலமாக பல விதங்களிலே நெருக்கங்களை அனுபவிக்கிறோம். அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் நொறுங்கி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி நெருக்கப்படுகிற நாளிலே அழுகையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுது தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறார். அதில் கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 84வது சங்கீதத்திலே 7வது சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அழுது அழுது பலவீனப்படுகிறது தேவ சித்தம் அல்ல. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வருகிற பொழுது அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலம் அடைகிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பலம் உண்டாகிறது. எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாக மாறுகிறார்கள்.
எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை அது நிமித்தமாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அது நிமித்தமாக அவர்கள் இனி சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறி செல்வதற்கு, கர்த்தருக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு, விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு, போராட்டங்களை சகித்து அதை தேவனுடைய பலத்தினாலே கடந்து போவதற்கு கர்த்தருடைய பலம் அவர்களை ஆளுகை செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த உலகத்திலே பல விதங்களிலே நெருக்கங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து பல நிந்தனைகள் அவமானங்களையும் அடைந்து ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அல்லது பல விதங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் பாவத்தின் நிமித்தமாய் கூட நீங்கள் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கலாம். மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனால் அதை குறித்து மனம் திரும்புதலை கேட்டு துக்கம் அடையும்படியாக தேவ சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே அந்த பாவத்திலிருந்து விடுதலையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாசத்தோடு மறுபடியும் கர்த்தருடைய வழியிலே ஓடுவதற்கு அது உங்களை பலப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அழுது ஜெபிக்கிறார்கள் அநேகர். அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக நாம் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. எசேக்கியா ராஜா தன் நாட்கள் முடிவடைய போகிறது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தப்பட்ட பொழுது அவர் அழுது ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லி நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். எசேக்கியாவை போல நீங்களும் அழுது ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாவே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்களும் கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் யாரெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மனதுருக்கத்தின் கரம் இந்த பிள்ளைகள் மேலே நீட்டப்படுவதாக. அவருடைய அழுகையை கர்த்தர் மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கட்டும். உடைய பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தாவே உமக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து நல்ல கனி கொடுக்கவும் கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடினால் துதிக்கிறோம். துதிக மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.